பெரிய இளைஞர் கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊழல் முறைகேடை வெளியே கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிற பெருநம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா ஓடி ஒளியும் திமுக அப்படிங்கிற ஹேஷ்டேக் போட்டு பெருசாக கொண்டாடி கொண்டிருந்தாங்க. நிறைய விஷயங்களை எடுத்து போட்டு பெருசாக டிஸ்கஸ் பண்ணாங்க. எவ்வளவோ ஊழல் பண்ணியிருக்கீங்கயா, எங்களால் எதுவுமே பண்ண முடியல, ஆனால் அந்த டாஸ்மார்க் வழக்கில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி மிக தீவிரமாக கொண்டாடி கொண்டிருந்தாங்க. அத்தனை பேரோட மனசில் இடி விழுகிற மாதிரி உச்சநீதிமன்றத்தோட ஒரு தீர்ப்பு வந்துச்சு. இடைக்கால தடை, இந்த வழக்கை விசாரிக்க கூடாது அப்படிங்கிற தீர்ப்பு வந்துச்சு. நான் கூட பார்த்தேன், அந்த ஹேஷ்டேக்லாம் ட்விட்டரில் பார்த்தேன். பட் தம்பி இப்போ சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப நம்பிக்கையோடு இருந்திருப்பீங்க 2K கிட்ஸ் நீங்கள் எல்லாருமே. இன்றைக்கி எதாவது கண்டிப்பாக நடக்கும், டாஸ்மாக்லையாவது இவங்களை வச்சு செய்வாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. நான் அப்பயே தான் கமெண்ட் போடலான்னு பார்த்தேன், இதுக்கெல்லாம் சாத்தியம் இல்லை பிரதர்ஸ் அப்படின்னு. சரி, உங்கள் நம்பிக்கையே வீணடிப்பானே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா நீங்களாம் இப்போ தானே வர்றீங்க அரசியலுக்குள்ளே, தளபதி உள்ளே வந்ததுக்கப்புறம் வர்றீங்க. இவங்களோட அரசியல்லாம் காலங்காலமாக இப்படித்தான் நடந்துக்கிட்டு இருக்குது, 70 வருஷம் இப்படித்தான் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்மளும் வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரி இத்து போனவங்களுக்கு தான் ஓட்டை போட்டு அவங்களை கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ தளபதி உள்ளே வந்திருக்கனால நமக்கு அரசியல்னா என்ன, அரசியலுடைய நிலைமை எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்ற எல்லா விஷயமும் உள்ளே வரும்போது இவங்கள பண்ணுற இந்த என்ன சொல்கிறது மொள்ளமாரித்தனம், முடிச்சு வைக்கத்தனம் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளை அறியாமையே நம்ம பொங்கி எழுறோம். அதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படிலாம் அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இருக்காது அப்படின்றது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்க அடிக்கிற மாதிரி அடிப்பாங்களாம், ஆனால் அவங்க எதுக்கிற மாதிரி எடுப்பாங்களாம், ஆனால் கடைசியில் ஒன்றும் நடக்காது, ஒன்றுமே நடக்காது. பொத்தக்கடிக்குன்னு போய் காலில் விழுந்துருவாங்க. விழுந்ததுக்கப்புறம் அங்கே எல்லாம் முடிஞ்சு. இதுதான் அரசியல். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அரசியலை எதிர்த்து தான் நம்ம அரசியல் செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தையும் நம்ம கற்றுக்கணும். பட் இந்த வீடியோவில் தம்பி சொன்ன மாதிரி ஏன் இடைக்கால தடை வந்துச்சு அப்படின்றத தம்பி ரொம்ப டீட்டெயிலாக விளக்கியிருக்காப்புல. நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக மாட்டோம். நம்ம எப்பவுமே ஃபன் மோடு கண்டென்ட் தான், நோ சீரியஸ் மோடு கண்டென்ட்டு. நம்மளோட ஒரே விஷயம் உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறது, ஏன் இந்த இடைக்கால தடை வந்துச்சு, எதன் அடிப்படையில் இப்போ வேறு ஒரு விஷயம்லாம் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பிஸ்க்குன்னு போட்டு விட்ருங்க. வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. பேக்ரவுண்டில் ஏதாவது வடக்க மொழி கேட்டுச்சு அப்படின்னா அதை கண்டுக்காதீங்க, வேறு வழி இல்லை. பக்கத்தில் உட்காந்துட்டு பாடாப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி அவங்க லீவு, உசுரை வாங்கி தொலைகிறாங்க. போய் தொலைங்கிறாங்கன்றதுனால போய் தொலைய மாட்டேங்கிறாங்க. வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே உட்காந்து கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. திட்ட முடியாது. சரி, சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம், நம்ம வேலையை பார்ப்போம். அதான் நான் உங்கள்கிட்ட எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், இந்த அரசியல் அப்படின்றது நீங்கள் ரொம்ப ஆழமாலாம் போய் பார்க்காதீங்க. அப்படியே மேலோட்டமாக பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அப்போ தான் அரசியலோட ஆழம் என்னென்னு உங்களுக்கு புரியும். நீங்கள் ஆழத்துக்கு போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன், மேலே என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஏன்னா ஆழத்தில் ரொம்ப இருட்டாக இருக்கும். அந்த இருட்டை நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது, மேலே தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த மேலே என்ன நடக்குது அப்படின்றத கொஞ்சம் கிண்டி கிளறி பார்த்தோம்னா எல்லா விஷயமும் நமக்கு புரியும். முக்கியமாக திமுக அப்படின்ற அந்த கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணும்னா அது பண்ணுற தப்பை வெளியில் தெரிய விடாமல் பார்த்துக்கும். அதுதான் மிகப்பெரிய ஒரு சாதனை அவங்க பண்ணுறது. அவங்க தப்பு பண்ணுறதெல்லாம் மாற்ற மாட்டாங்க, ஆனால் தப்பு பண்ணால் அதை வேற ஒருத்தன் மேலே திருப்பி விட்டுட்டு அந்த தப்பை வேற ஒரு விஷயம் மூலிமா டைவெர்ட் பண்ணி விட்றது தான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஸ்டாண்டர்ட் டெக்னாலஜி. அதை காலங்காலமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் இப்போ அவங்க பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த வைஷ்ணவி அப்படின்ற அந்த பொண்ணை திடீர்னு இன்றைக்கி திமுகவில் நான் சேர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விடுது நேற்று. அது அறிக்கை விட்டோன்னா ஒட்டு மொத்தமாக எல்லா மீடியாலையும் அதுதான் வைரல் ஆகுது, சோஷியல் மீடியாவில் அதுதான் வைரல் ஆகுது. இன்றைக்கி பேச வேண்டிய பெரிய பெரிய கட்சிகள் பேச வேண்டிய பெரிய பெரிய தொலைக்காட்சிகள் பேச வேண்டிய இடி ரைடுக்கான இடைக்கால தடையை பற்றி பேச வேண்டிய அந்த நிகழ்ச்சியை விட, அந்த விஷயத்தை விட இந்த பொண்ணு திமுகல போய் சேர்ந்துருச்சு அப்படின்றதான் இன்றைக்கி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம போடுற வீடியோவே அதுதான் ஹிட்டாக போகுது. சோஷியல் மீடியாவில் போட்டாலும் சரி, ட்விட்டரில் போட்டாலும் சரி, இல்லை டிக்டாக்ல போட்டாலும் சரி, எதில் போட்டாலும் சரி வியூஸ் அள்ளிக்கிட்டு போகுது. ஆனால் இதே நம்ம ஒரு இடி ரைடை பொறுத்தோ இல்லை ரித்தீஷ், இந்த ஆகாஷ் இவங்கெல்லாம் ஓடி போனாங்கல்ல ஊரை விட்டு, அவங்கள பற்றி போட்டாலும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அப்போ நம்மளுடைய மென்டாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது பாரு. அதாவது அவதூறு பரப்புறவங்களையும் தேவையில்லாத விஷயத்தை பேசுகிறவங்கள தான் நம்ம ஆர்வமாக பார்க்குறோமோ ஒழிய நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய பொருளாதாரத்தை, நம்மளுடைய காசை சுரண்டுறவங்கள நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த இடி ரைடு. இந்த இடி ரைடுக்கு ஏன் தடை விதிச்சாங்க, என்ன ஏது, அதோட டீட்டெயிலாம் பார்த்தீங்கன்னா அந்த தம்பி வீடியோ போய் பாருங்கள். அவர் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருப்பார். நான் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இங்கே கொடுத்த தடையை சுப்ரீம் கோர்ட்டு நீக்குது.
புரியுதுங்களா? தட் மீன்ஸ் இடைக்கால தடை போடுது, ரைடு நீ பண்ணக்கூடாதுன்னு. இங்கே நீ ரைடு பண்ணிக்கேன்னு ஹைகோர்ட்டில் உத்தரவு கொடுக்குறாங்க. அங்கே ஆனால் அதை பண்ணலை. ஏன்? இங்கே விட அங்கே பெரிய பெரிய லாயருங்க வாதாடுறாங்க, மிகப்பெரிய பாயிண்ட் எல்லாம் எடுத்து வச்சு பேசுவாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் கடைசியில் எண்ட் ஆஃப் த டே கோர்ட்டுக்கு தேவை ஆதாரம். நீ கரெக்டாக வச்சேன்னா ஓகே, கரெக்டாக வைக்கலைன்னா நாட் ஓகே, அவ்வளோதான் மேட்ரு. ஸோ அப்படிப்பட்ட சில கேள்விகளே அங்கே முன் வச்சோன்னே இங்கே இடி ரைடு பண்ண அந்த இடி டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலிடான ஆன்சர்ஸ் இல்லாதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரைடு நடத்தக்கூடாதுன்னு தடை போட்டாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் திமுகவுக்கு இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஒரு 1.5 மாதத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டெல்லாம் அங்கே வந்து லீவ் விட்ருவாங்க. ஸோ இதை பற்றி பெரிய விஷயங்கள் வராது. இதுக்கு இடையில தான் நம்ம தலைவர் ஸ்டாலின் அவர் போய் நிதி ஆயோக்கில் போய் சேர போயிருக்கிறாரு. நம்ம மோடிஜி எல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காரு போல இருக்கு, தனியாக மீட் பண்ணுறதுக்கு. என்ன பேச போகிறாங்களோ, ஏது பேச போகிறாங்களோ, என்னென்ன டீல் ஓட போதோ. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு டீல் ஓடுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் டக்குன்னு ஃபோன் அடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஃபோன் அடித்து, என்ன இளநீ நம்ம தம்பி மெல்னின் வந்துட்டாரு, என்ன பண்ணுறாரு, காலில் வந்து உள்ளப்பில் என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு அவரு கேட்க, நம்ம கேடி கேட்க, இளநீ என்ன என் கூட சேர்ந்துட்டு நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறியா அவரு கேட்க, இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கான்வர்சேஷன் ஓடி கடைசியில் ஏதாவது ஒன்று முடிச்சுட்டு வருவாங்க. வெயிட் பண்ணுங்கள். இடி ரைடு, நோடி ரைடு எல்லாம் கேடி ரைடாக போயிடும். பட் இந்த மாதிரி விஷயத்த மடை மாற்றுறதுக்கு தான் இந்த பொண்ணு. ஸோ இது ஏன் இப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக யோசிச்சு பாருங்கள். தளபதி அவர்கள் மே மாதம் 1ஆம் தேதி தான் மதுரைக்கு போகிறாரு. பயங்கரமான வைரல் ஆகுது அந்த வீடியோ. அவர் போனதுக்கப்புறமா, அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு போனதுக்கப்புறமா அடுத்த நாளே இந்த பொண்ணு என்ன பண்ணுது, கட்சியை நான் தாவேகா விட்டு விலகிறேன், ஏன்னா எனக்கு வந்து பெருசாக வந்து இளைஞர்களுக்கு வந்து மதிப்பு கிடையாது, பெண்களுக்கு மதிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி தாவேகா மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சு பயங்கரமாக வந்து வைரல் பண்ணுறாங்க. ஸோ தட் மீன்ஸ் தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த பப்ளிசிட்டியை அந்த இடத்துல பிளாக் பண்ணுறது. அதே இந்த டயத்தில் என்ன பண்ணுதுன்னா, தமிழக வெற்றி கழகத்திலேருந்து நான் விலகினேன்னா டிஎம்கேல போய் சேர போகிறேன் அப்படின்னு சொல்லுது. அதுவும் சில இளைஞர்களோட சேர போகிறேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த இடத்துல இந்த இடி ரைடுக்காக தான் இதை செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் கிடையாது. வேறு ஒரு முக்கியமான ரீசன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஒரு சில நாட்களாக இந்த ராணிப்பேட்டையில் ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டுருக்கு. அது தமிழக வெற்றி கழகம் கூட அறிக்கை கொடுத்துருக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு திமுகவுடைய இளைஞரணி அமைப்பாளர், ஆனால் அவன் பேரை கேட்டான் தாண்டா எனக்கு கொஞ்சம் கூட மனசே ஆறலை. தெய்வ செய்யலாம், டேய் தெய்வம் பண்ணுற செயலாடா நீ பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவன் அந்த அறிக்கையில் நம்ம தமிழக வெற்றிக்கழகம் கொடுத்த அறிக்கையை படிக்கும்போது அப்படி தான் இருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். டே முதல்ல பேரை மாற்றி தோடா அப்படி தான் எனக்கு தோடுது. ஏன்னா அவன் கல்யாணம் பண்ணிட்டு அவனுடைய மனைவி என்ன பண்ணுறான்னா, அடிக்கிறான், துன்புறுத்துறான், எல்லாம் பண்ணியிருக்கான். ப்ளஸ் இது எல்லாத்தையும் மேலே என்ன பண்ணியிருக்கான்னா, அவனுடைய மனைவியை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, என்ன இந்த மாதிரி அடிக்கிறான், துன்புறுத்துறான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கேஸை வந்து எடுக்கலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே. பட் அதுக்கப்புறம் மீடியாவில் இந்த விஷயம் பெருசானதுக்கப்புறமா கண்டிப்பாக இந்த கேஸை அவங்க எடுக்கிறாங்க. ஸ்டேட்மென்ட்ல நீங்க சொல்ற அலிகேஷன்ஸ் இல்லன்றாங்களே 20 பெண்கள் அத பத்தி இல்ல எங்க சார் ஒரு உமனை வந்து ஸ்டேட்மென்ட் எடுக்கும்போது நிறைய போலீஸ் வருவாங்களா அங்க, அதுவும் ஜென் போலீஸ் டிஎஸ்பி சார் வராரு, ஜாஃபர் சித்திக் சார் வந்துட்டாரு, இன்ஸ்பெக்டர் சாருங்க, எல்லா சாருங்களும் வந்து என்ன அப்படி கேக்குறாங்க கேள்வி, ஒரு மாதிரி ரொம்ப இதுவா கேக்குறாங்க. அவங்க முன்னாடி தான் கேக்குறாங்க அந்த கேள்வி எல்லாமே, அவங்க முன்னாடி கேக்குறாங்க. அந்த ட்ரீட் பண்றது நான் என்னமோ குற்றவாளி மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. நான் குற்றவாளியே பிடிக்கவே இல்லை. இன்னொரு அலிகேஷன் வந்திருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி அந்த தெய்வ செயல்கள் வந்து இன்னொரு அரசியல் பிரமுகர் கூட இருக்க சொன்னாரு அலிகேஷன் சொல்றாங்க. நான் அந்த நைட் போய் அந்த பேர் என்னன்னு கேக்குறாங்க. என்ன வந்து அந்த பேர் என்ன, அவர் என்ன பேர் சொன்னாருன்னு நான் சொல்றேன். அதே தான் நான் திரும்பி சொல்றேன். மேம் நான் போயிருந்தா தான் மேம் எனக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பேர் என்னன்ட்டு. ஒரு பொண்ணு இவ்வளவு தூரம் பரவாயில்லமா எடுத்தாலும் இவனை எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. யாரு பேரை சொல்லவே எனக்கு கடுப்பாக இருக்குது, தெய்வ செயல் அப்படின்றவனை. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது இந்த பொண்ணு, இங்கே சென்னையில் வந்து டிஐஜிஹெச்சில் அங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குது. இவங்க பத்திரிகையாளர்கிட்ட என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பில் மகேஷுடைய உதவியாளர் இருக்கார் பாருங்க, அவருக்கு வந்து தன்னை விருந்தாக்க தன் கணவன் முயற்சி செய்வதாக அந்த பொண்ணு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. ஸோ இதை வந்து காவல்துறை வந்து பொய் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயத்த வந்து சொல்கிறாங்க. பட் என்னவா இருக்கட்டும், ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்குதுன்னா அந்த பெண்ணுக்கு கம்ப்ளைண்ட்டை குறித்து கேஸ் எடுக்கணும், அது என்னன்னு பார்க்கணும். ஏன்னா அந்த பொண்ணை பற்றி மட்டும் சொல்லலை, இன்னும் ஒரு 20 பொண்ணுங்க இவனோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து இங்கே பதிவு பண்ணுது. அப்படின்னும் போது இது ஒரு மிகப்பெரிய சீரியஸ் இஷ்யூவாக தானே பார்க்கணும். ஸோ இதனால தான் சொல்கிறோம், பெண்களுக்கான பாதுகாப்பு திமுகவுடைய ஆட்சியில் கிடைப்பது இருப்பது அப்படின்றது கேள்விக்குறி அப்படின்னு. அப்போ இந்த ஒரு விஷயத்தையும் மடைமாத்துறதுக்கு தான் இப்போ இந்த வைஷ்ணவி போன்ற பெண்களை, ஓகேவா, அதே பெண்ணை இன்றைக்கி நான் திமுகவில் சேர்றேன்னு சொல்லி
பேச வச்சதாக இருக்கலாம். அது பேசினதுக்கப்புறமா எல்லா மீடியாஸும் எடுத்து அதை பற்றி பேசுகிறதே வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்போ எந்த மாதிரியான ஒரு அயோக்கியத்தனமான அரசியலை வந்து திமுக செஞ்சிகிட்ருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இடி ரைட் அப்படின்ற ஒரு விஷயத்த ஏன்னா ஒரு டாஸ்மாக் கூடிய ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஆனால் அந்த ஊழலை கண்டுபிடிக்க வேண்டிய இடத்துல இடி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது இருக்குது. ஆனால் அதை செய்யுதா முறைப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் பிரச்சனை. இதனால தான் நம்ம எப்பயுமே இவங்கள கூட்டுக்கலவாணின்னு சொல்கிறோம். நீ உண்மையாலுமே ரைடு கரெக்டாக பண்ணுற அப்படின்னா, நீ உண்மையாலுமே உன்னுடைய வாதத்தை எடுத்து வச்ச அப்படின்னா, உண்மையாலுமே நீ அவங்கள கைது பண்ணணும்னு நினச்ச அப்படின்னா, நீ ஏன் இங்கே சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு இப்படி நாக்க பிடிங்கிற மாதிரி அவங்க கேள்வி கேட்குறாங்க, உனக்கு பதிலே இல்லை அப்படின்னா நீ எப்படி, நீ அப்போ என்ன லட்சணத்தில் ரைடு பண்ண அப்படின்ற மாதிரி தான் இங்கே நம்ம கேள்விகள் வைக்க வேண்டியதாக இருக்குது. அதே தான் இங்கே இருக்க காவல்துறை அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் மக்களுக்கான காவல்துறை தானே இருக்கணும், மக்களுக்கு தானே நீங்கள் போலீஸு. அப்போ நீங்கள் அந்த ஒரு கட்சியை சார்ந்த நபருக்கும் கட்சியை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் நீங்கள் போலீஸ்காரராக இருப்பீங்க அப்படின்னா மக்களுக்கு அப்போ நீங்கள் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் தப்பு பண்ணவன் எவனாக இருந்தாலும் ஏன் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்படி என்ன நீங்கள் நல்லது, அதாவது ஆக்ஷன் எனக்கு புரியல. இப்போ திமுக கட்சிக்காரன் ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னு ஆக்ஷன் எடுத்தால் தானே அந்த கட்சி நல்ல கட்சின்னு மக்கள் நம்புவாங்க. இது ஆக்ஷன் எடுத்தால் தப்புன்ற மாதிரி எப்படி வரும்? எனக்கு புரியல, ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்போ இதுதான் ஆட்சி, இதுக்கு பேர் தான் அதிகாரம். இந்த அதிகாரத்தை தான் நம்ம கையில் எடுத்துக்கணுன்றோம். நம்ம கையில் எடுத்தால் தான் இந்த மாதிரி கைவேதர்களை நம்ம கண்டிக்க முடியும். இந்த அதிகாரத்தை எடுக்க விடாமல் நீ வந்து மக்களுக்கு சேவை செய், உன் பணத்தை கொண்டாந்து வாரி அடிச்சு விடு, மக்களுக்காக வந்து போராடு, மக்களுக்காக வந்து நில்லு அப்படின்னா இதை கூட ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அதிகாரம்னு ஒன்று கையில் இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி களவாணி தனம் பண்ணுறவங்கெல்லாம் வந்து கல்தாம்பட்டில் அடிச்சு ஓட விட முடியும். ஸோ அது நமக்கு புரியணும். ஸோ அந்த அதிகாரத்தை நோக்கி இன்றைக்கி தளபதி போகிறனால தான் இந்த மாதிரி அயோக்கியத்தனமான வேலைகளை இந்த திருட்டு முன்னேற்ற கழகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது கூட செய்கிறது அஃப்கோர்ஸ் அங்கே இருக்கிறவங்களும் அதையும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து அவங்க 2 பேரும் தான் கூட்டுக்கலவானீங்க. இதை இளைஞர்களாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து நல்ல விஷயங்களை கொண்டாந்து சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலுமே கூட உங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு ஃபன்னாக இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் இன்றைக்கி இந்த பொண்ணை பற்றி நம்ம வீடியோ போடுறோம்னா அந்த வீடியோ நல்லா போகுது, அந்த பொண்ணை பற்றி பேசுகிறோம்னா அதோட இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் டிக்டாக்காக இருக்கட்டும் வியூஸ் நல்லா போகுது. இதே ஒரு நல்ல கருத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா நீங்கள் யாரும் பார்க்க மாட்டீங்க. ஆனால் நமக்கு வேறு வழி இல்லை, உங்களுக்கும் பிடிக்கணும் உங்களுக்கும் புரியணும் அப்படின்ற மாதிரி எல்லா மோட்லேயும் நம்ம வந்து விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்க ட்ரை பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா அரசியல் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. நான் தான் சொன்னேன், நீங்கள் ரொம்ப ஆழமாக போயெல்லாம் யோசிக்க வேண்டாம். ஒரு விஷயம் நடக்குது, ஏன் நடக்குது? அன்றைக்கி அந்த கட்சியை விட்டு போன தமிழக விட்டு நான் போகிறேன்னு சொன்ன பொண்ணு இன்றைக்கே திடீர்னு நான் போய் டிஎம்கேல சேரணும்னு சொல்லணும். அப்போ இதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இதை தான் தனி ஒருவன் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தனி ஒருவன் படத்தில் யூ ஹேவ் டு கனெக்டட் எவ்ரி டாட்ஸ். ஒருத்தனுக்கு அங்கே செயின் இருக்கிறான் அப்படின்னா ஏன் செயின் இருக்கிறான்றதுலேருந்து எல்லாமே நீங்கள் ஆரம்பிக்கணும். பி லைக் அ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு நான் எல்லா இளைஞர்கிட்டையும் சொல்லிக்கிறேன். 2K கிட்ஸ்லாம் நீங்களாம் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக இருங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் நிறையா விஷயத்தை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எது நடக்கும் எது நடக்காது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நம்ம நிறைய விஷயம் நடக்கும்னு நினைப்போம், அதெல்லாம் நடக்காது. முக்கியமாக அரசியல் அது நடக்கவே நடக்காது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அரசியலை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இன்றைக்கி நம்ம பேசின இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு எப்பயுமே எளிய முறையில் புரிய வைக்கிறது தான் என்னுடைய வேலை. ரொம்ப டீட்டெயில்டாக போனாலாம் நம்ம மண்டையில் ஏறாது. நம்மலாம் கெமிஸ்ட்ரியில் வீக் அப்படின்றது அண்ட் மேக்ஸ்லேயும் நிறைய பேர் வீக்காக இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. ஸோ நான் புரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். எல்லாமே கரெக்டாக தெளிவாக உங்களுக்கு அப்படியே லூப் ஆகும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.